ஒரு வழியாக 10 மாதம் பாடுபட்டு கரும்பை நல்லபடியாக வளர்த்தியாச்சு. இப்போ வெட்டுற பருவம் வந்துருச்சு. 1.5 ஏக்கர் கரும்பை வெட்டுறக்கு தருமபுரியிலிருந்து வேலையாட்கள் வந்திருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கரும்பை ஏன் தருமபுரி ஆட்கள் வந்து வெட்டுறாங்கன்னா, உள்ளூர் ஆட்கள் வந்து இந்த மாதிரியான விவசாய வேலையை செய்ய மாட்டாங்க. ஏன்னா கரும்பு வெட்டுறப்ப இலையிலிருந்து படுற முழங்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து கையை வந்து கிழிச்சு விட்ரும். இல்லைன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக அரிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளூர் ஆட்கள் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஆந்திரா, கர்நாடகா, பீகார், ஒரிசான்னு இந்த மாதிரியான இடத்துலேருந்து வேலையாட்கள் பேட்சாக வந்து கரும்பு வெட்டி கொடுப்பாங்க. வந்த வேலையாட்களுக்கு நல்லபடியாக வீட்டுக்கு பின்னாடி இடம் ஒதுக்கியாச்சு. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காலி இடத்துல இவங்க சமைச்சு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இவங்க கரும்பு போய் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா சொந்த ஊருக்கே வந்து அவங்க போயிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரும்பு வந்து 2800 வரை வந்து விலை போய்கிட்டு இருக்குது. இதில் கொடுமை என்னென்னா, கரும்பு வெட்டுற காசில் பாதிக்கு மேலே வேலையாட்கள் சம்பளத்துக்கே போயிடுது. இதில் எதை மிச்சம் பண்ணுறதுன்னு தெரில.